பார்க்குறோம் மருத்துவ வசதிகள். ஒரு குடும்பத்தில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதிக ஆட்கள் வந்தாங்கன்னா அந்த வேலையுடைய பலு குறையும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய அனுபவத்திலே சிறு வயதில் நம்மளை சுற்றி எத்தனை மருத்துவமனைகள் இருந்தது, எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, எவ்வளவு வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்ப வசதி, பரிசோதனை வசதிகள்லாம் இருந்தது. இந்த கடந்த நீங்கள் பார்த்துருப்போம், ஒரு 50 வருஷமாகவோ 60 வருஷமோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, முன்னேற்றம் வந்திருக்கா இல்லையா? இல்லை டாக்டரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்லையா? மருத்துவமனையோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அரசாங்கம் மாதிரி இவங்க தான் கட்டிகிட்டே இருக்காங்க. உயர் சிகிச்சை பிரிவுகள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு எய்ம்ஸ் வருது, மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கூட வரலாம் எதிர்காலத்தில். தொழில்நுட்ப வசதி பாருங்கள், ஸ்கேன்லாம் எக்ஸ்ரேல ஆரம்பிச்சது இன்றைக்கி ஸ்கேனு, பெட் ஸ்கேனு போயிட்டே இருக்குது. அப்படின்னா டெக்னாலஜி வீட்லேயே உட்காந்து நிறைய டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீட்டிலே சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம், வீட்டிலே பிபி செக் பண்ணிக்கலாம். ஒரு சென்டர் போட்டால் நிறைய டெஸ்ட் அதுவே எடுத்து கொடுத்தது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, டாக்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டா, ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, வசதி வாய்ப்புகளும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மருத்துவ அறிவும் நிறையா கூடியிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது நோய் குறைஞ்சிருக்கா? நம்மளை சுற்றி நோய் நம்ம சின்ன வயதில் இருக்கும்பொழுது நம்ம தாத்தா பாட்டி எத்தனை மருந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பெருசாகிட்டு நம்மளுடைய இன்றைக்கி இருக்கும் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பாவோ எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளும் எவ்வளவு அடிக்கடி என்ன பிரச்சனை வருது, அந்த குழந்தைகளுக்கு சில அடிக்கடி டாக்டர் போய் பார்க்க வேண்டிய சூழல் நிறைய குடும்பத்தில் அதிகமாகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு பட்ஜெட் வந்து மருத்துவ செலவுக்கே போகுது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 வருடத்துக்கு முந்தைய கணக்கெடுப்பு சர்க்கரை நோய்க்கு மட்டும் மக்கள் வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறாங்க. மருந்துகள், மாத்திரைகள், அப்புறம் சர்க்கரை நோய்க்கான சில பொருட்கள், சர்க்கரை வீச்சு, சர்க்கரை செருப்பு, அந்த மாதிரி வாங்குறாங்க இல்லைங்களா? இந்த துணை பொருட்கள் இது மட்டும் 5 வருடத்துக்கு முந்தைய கணக்கெடுப்பு 2 லட்சம் கோடி, இந்த எப்படி 5 லட்சம் கோடிக்கு வந்துடும். அப்போ 5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய பணம்ன்றது எங்கே போயிட்டு இருக்கு? வெறும் மருந்து மாத்திரைகளுக்கு போய்கிட்டு இருக்கு. மருந்து மாத்திரைகள் மற்றும் துணை பொருட்களுக்கு, ஒரு சர்க்கரை நோய்க்கு மட்டும். மற்ற நோய்க்கெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லணும். அப்போ பணம் இருக்குது, ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், இது லோவர் மிடில் கிளாஸில் தான் வராங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பொருளாதார கணக்கெடுப்பு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ எமர்ஜென்சி வந்தாலே அந்த குடும்பம் பேங்க்ரப்ட் ஆகிடும்ன்றாங்க. திடீர்னு ஒரு மருத்துவ எமர்ஜென்சி போய் என்ன ஏதுன்னே தெரியல, பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் நிலைமை வருதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கையில் வச்சு அத்தனை சேமிப்பையும் இழந்து விடக்கூடிய நிலைமையிலையும் குடும்பம் அடுத்து வந்து பெரிய சிக்கலுக்கு போய் மாட்டிக்கிற நிலைமையில இருக்காங்க பெரும்பாலான. மருத்துவ வராத வரைக்கும் ஓகே. அப்போ இந்த மருத்துவ செலவு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விபத்துன்ற ஒன்றை தவிர விபத்து நம்ம கையில் கிடையாது. இன்னும் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணோம், தொற்று நோய் கூட வச்சுக்கலாம். தொற்று நோயும் நம்ம கையில் இல்லை. எப்போ எந்த தொற்று நோய் தொத்திக்கும் கிடையாது. அது கூட காரணம் இருக்குது. நம்ம அலர்ட்டாக இருந்தால் நம்ம வராமலும் இருக்கலாம். இருந்தாலும் அதையும் கூட நம்ம கணக்கில் சேர்த்துருக்கோம். இந்த 2 தவிர மற்ற எந்த நோயும், மற்ற எல்லா நோய்களுமே நாம் செய்யும் தவறுகளால் தான் வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் தப்பு பண்ணாதான் அந்த நோய்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இந்த சர்க்கரை நோய். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள். அதை பற்றி நம்ம பேச தவறுகளை நம்ம குறைச்சிக்கிட்டாலே போதும். நம்ம ஒரே நாளில் நம்ம வந்து புத்தரெல்லாம் மாறிட முடியாது. எல்லா விஷயம் வழக்கமான பழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஸ்பீடு தேவைப்படும். அது நம்ம எந்த அளவுக்கு அதை தவறுகளை திருத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நோயிலேருந்து முன்னாடி வந்துட முடியும். இதுதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு நோய்க்கான அடிப்படை காரணத்துக்கு நான் ஒரு முன்னுரை கொடுக்குறேன். சுகருக்கு போகிறதுக்கு முந்தி ஏன் நோய்கள்லாம் வருது, ஏன் இவ்வளவு நோய்கள்? அப்போ அதுக்கு முன் தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் யார்? நான் வந்து சில சமயம் கேள்விகள் கேட்பேன். 1 இல்லை 2 முன்னாடி கேப் விடுவேன். நீ யோசிச்சுக்கணும், சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கேப் கேட்டால் தான் உங்களை லேசாக திங்க் பண்ணும். நாம் யார் அப்படின்னா, நாம் வந்து மனிதர்கள். நம்ம எங்கே இருக்கோம்? பூமி. நம்ம இருக்கக்கூடிய கிரகம் பூமி. இந்த பூமியினுடைய விட்டம், பூமி வந்து ஒரு பந்து. இந்த பந்தனுடைய விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,500 கிலோமீட்டர் சராசரியாக. 12,500 கிலோமீட்டர் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். 12,500 கிலோமீட்டர் விட்டம்ல ஒரு பந்து. இப்போ எவ்வளோ பெருசு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எவ்வளோ இருக்கிறோம்? ஒரு 5 அடி 6 அடி 6 அடின்னு வச்சுக்கோங்க. 1.25 மீட்டர். அவ்வளோதான் நம்ம 1.25 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் ஆயிடுச்சு பூமி? உங்களோட விட்டம் மட்டுமே 12,500 கிலோமீட்டர். பூமியோட நம்ம கம்பேர் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ சின்ன ஆளாக மாறிடுறோம், குட்டி ஆளாக மாறிடும். இந்த பூமி எங்கே இருக்குது? பூமி வந்து சூரிய குடும்பம். சூரிய நடுவில் இருக்குது. 9 கிரகங்கள் சுற்றிட்டு வருது. இதில் ஒரு கிரகம் சூரியன் தான் மையமாக வச்சுருக்குது. பூமியை விட சூரியன் எவ்வளோ பெருசு? பூமிக்கு சூரியனுக்கு என்ன ஒப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை விட சூரியன் வந்து நிறைய அளவில்
மாஸ் 3 லட்சம் மடங்கு பெருசு. 3 லட்சம் மடங்கு பெருசு. இதுவே 12,000 கிலோமீட்டர்னா அது 3 லட்சம் மடங்குனா பார்த்துக்கலாம். அது மாதிரி தூரம், பூமிக்கு சூரியனுக்குள்ள தூரம் 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி கிலோமீட்டர். இப்போ பிரம்மாண்டம் தெரியுது அவங்களுக்கு. இப்போ சூரிய குடும்பத்தினுடைய பிரம்மாண்டம் நம்மளோட கம்பேர் பண்ணி, இப்போ சூரிய குடும்பத்தோட நம்ம கம்பேர் பண்ணு, பூமியோட கம்பேர் பண்ணும்பொழுதே நம்ம சின்ன புள்ளி ஆகிட்டோம், எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ சூரிய குடும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது பூமியே குட்டியாக மாறி 3 லட்சம் மடங்கு சின்னது. பூமியை சூரியனோட 3 லட்சம் மடங்கு சின்னது. அடுத்தது இந்த சூரியன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பால்வெளி மண்டலம்னு ஒரு அண்டத்தில் இருக்குது. பால்வெளி மண்டலம் ஒரு அண்டலம். இப்போ இந்த சூரியன் வந்து ஒரு குடும்பம்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி சூரிய குடும்பம் இந்த பால்வெளி மண்டலத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே, ஒரு பில்லியனுக்கும் மேலே. அப்போ எவ்வளோ சூரியன் இருக்குன்னு பாருங்கள் பால்வெளி மண்டலத்தில். இப்போ பால்வெளி மண்டலம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நைட்டு பார்க்குறோம் இல்லைங்களா நட்சத்திரம், அதெல்லாம் பால்வெளி மண்டலத்தில் நம்ம பால்வெளி மண்டலத்தில் எப்படி நட்சத்திரங்கள், வேறு மண்டலத்தில் நட்சத்திரம் பார்க்க முடியாது. நம்ம பால்வெளி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் மட்டும் தான் நான் பார்க்கணும். இப்போ இந்த பால்வெளி மண்டலம் மாதிரி எத்தனை அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னா அதுவும் பல நூறு பில்லியன். இப்போ இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கற்பனை பார்க்க முடியாது நம்மளால. ஒரு பிரபஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபஞ்சம், இது மாதிரி எத்தனை பிரபஞ்சம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. மனிதனால எட்ட முடிந்த ஆய்வின் அடிப்படையில் இவ்வளவுதான் நம்மளால திங்க் பண்ணவே முடியும். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல நாம ஒரு சின்ன உயிர். இப்ப நம்ம பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணி நம்ம எப்படி வந்துடுவோம், ஊசி கூட கிடையாது. அதனால நான் அப்பர் என்ன சொல்றாரு, கடையினும் கடையேன் அப்படின்றாரு. அவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும் நான் கடையினும் கடையேன்னு எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ இந்த புள்ளியில தான் நமக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம். எல்லா இடத்துலையும் பாருங்க பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, நான் யார் தெரியுமா, இப்போ கணவன் வந்து ஒய்ஃப் கிட்டே யார் தெரியுமா, என்னை இப்படி நினைச்சிட்டியா, ஒய்ஃப் இப்படி நினைச்சிட்டியா, நீ குழந்தைங்க என்னை போய் இப்படி நினைச்சிட்டியா, இல்லாட்டி அப்பா இப்படி நினைச்சிட்டியா, நண்பர்கள் மத்தியில் எங்கேயா தகராறு நடக்கிற இடத்துலலாம் நம்ம எவ்வளோ ஆணவமாக வந்துடும், உடனே ஆணவமாக வந்துடும். என்னை பார்த்து முறைச்சிட்டியா, ஒரு ஆணவமாகி சண்டையாகி நடிச்சிட்டியாது இல்லைங்களா. இந்த ஆணவத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கா, நம்ம என்னன்னே தெரியும். நம்ம ஒரு வைரஸ் பாக்டீரியாவோட சின்ன ஒரு உயிரினம் பிரபஞ்சத்தில் ஒப்பிடும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இறைவன் வந்து இதை பற்றியான பேசக்கூடிய, இதை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவையும் கொடுத்துட்டார். மற்ற விலங்குகள் இதை பற்றி சிந்திக்காது. இப்போ முதல்ல நமக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய எளிமை புரிஞ்சு நம்ம ஆணவத்தை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம்னா அதனால நிறைய பிரச்சனை குறையும். ஆணவத்தினால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை குறையுதோ இல்லையும் நமக்கு நிறைய பிரச்சனை குறையும். இப்போ யாரும் என்னை பார்த்து திட்டாங்கன்னா எனக்கு அந்த ஈகோ, அந்த ஆணவம் நான் யாருன்றது இருந்ததுன்னா எனக்கு வலி அதிகமாக இருக்கும். என்னை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த வலி கம்மியாக இருக்கும். யாரும் திட்டுறாங்க, என்னை பற்றி நான் எந்த அளவுக்கு உயர்வாக நினச்சிட்டு இருக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு அது வலியை உண்டாகும். நினைக்கலைன்னா அந்த வழியிட்டு நம்ம தப்பு.